விளையாட்டு மியூசிக் சேர் நடத்துவாங்க. இசையை போட்டு விட்டு இசையை ஸ்டாப் பண்ணதுக்கு பிறகு மியூசிக்கை ஸ்டாப் பண்ணதுக்கு பிறகு மியூசிக் இசையை நிறுத்திடுவாங்க, உடனே சேர்ல உட்கார்ந்துருவாங்க. இது போட்டியா நடக்கும். இதுக்கு பதிலா குர்ஆனுடைய வசனங்களை போடுறாங்களே அப்படிங்கிறத ஒரு கேள்வியா கேட்டுட்டாரு. அது மட்டும் இல்லாம நசீத்துகள் என்ன, நசீத்துகள் போட்டுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. இதையோட ஒட்டி குர்ஆனுடைய வசனங்களை ரிங்டோனா பயன்படுத்துறது எப்படி அப்படிங்கிற கேள்வியும் கேட்கிறாங்க. குர்ஆனுடைய வசனங்களை பயன்படுத்துறது சம்பந்தமா உள்ள விஷயமாத்த நம்ம பார்க்க முடிகிறது. இப்ப குர்ஆனுடைய வசனங்களை நம்ம ரிங்டோன் சம்பந்தமா எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த கேள்விக்கு வரும். குர்ஆனுடைய வசனங்களை ரிங்டோனா பயன்படுத்தக்கூடிய கட்டத்துல ஏன் இந்த கேள்வி வருதுன்னு கேட்டா, அதுக்கு உரிய மதிப்பு கொடுக்கறது இல்ல, குர்ஆனுடைய வசனம் திடீர்னு ஸ்டாப் ஆகிற மாதிரி இருக்கு, அரைகுறை பொருள் தரக்கூடிய வகையில இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில இந்த கேள்வியை வைக்கிறாங்க. இப்ப குர்ஆனுடைய வசனங்களை மதிப்பு கொடுக்கிறோம் கொடுக்கலங்கிறத பொறுத்த வரைக்கும் அதை பயன்படுத்தக்கூடியவர்களுடைய நிலையை பொறுத்து இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை பத்தி சொல்லும் போது, வைதா குரியல் குர்ஆனு ஃபஸ்தமிஉ லஹு வஅன்சிது லஅல்லகும் துர்ஹமூன், நீங்கள் குர்ஆனுடைய வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டால் அதற்கு செவி தாழ்த்தி வாய் மூடி கேளுங்கள், இரக்கம் காட்டப்படுவீர்கள். சூரத்துல் ஆராஃப்ல 204வது வசனம். அப்ப குர்ஆனுடைய வசனத்தை பொறுத்தவரை இப்படி மதிப்பு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், இறை நம்பிக்கையாளர்கள் யாருன்னு கேட்டா, அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹும் ஸாதத்துஹும் ஈமானா, அவனுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படும் போது ஈமானை அவர்களுக்கு அதிகரிக்கும். இது சூரத்துல் அன்ஃபால்ல 2வது வசனமாக இருக்கிறது. அப்ப இந்த வசனத்தை வச்சு குர்ஆனுடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. குர்ஆனை மதிப்பு கொடுத்து பயன்படுத்திக்கலாம். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் இதுல சில சிக்கல்கள் வரும். பயன்படுத்தக்கூடிய கட்டத்துல திடீர்னு குர்ஆன் அந்த இடையில கட்டாகக்கூடிய நிலைமை இருக்கு. அப்படி நாம பயன்படுத்துறது, அது நம்ம தான் அதை கவனமா பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தக்கூடிய ஒரே அடியாக நம்ம கூட சொல்ல முடியாது. இல்ல என்னால பயன்படுத்த முடியாது, அப்படி மதிப்பு கொடுக்கிற நிலைமை இல்ல அப்படின்னா அதை தவிர்க்கிறது நல்லது. அது அல்லாத வேற ரிங்டோன்கள், இயற்கையா உள்ள பறவை கத்துற மாதிரியான ரிங்டோன்கள் வச்சுக்கலாம். ஆனா இசையை காட்டக்கூடிய வகையில ரிங்டோன் இருக்கக்கூடாது. குர்ஆனுடைய வசனங்களை அதே போல நசீத்துகள்னு சொல்றாங்கல்ல, நசீத்துகள்னு ஷிர்க் இல்லாத பாடல்கள், குஃப்ர் இல்லாத, ஆபாசம் இல்லாத, இசை இல்லாத பாடல்கள் இருந்துச்சுன்னா அதை கூட வச்சுக்கலாம், ரிங்டோனாக பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்ப குர்ஆனுடைய வசனங்களை நாம அதுக்கு உரிய மதிப்பு கொடுத்து பயன்படுத்தக்கூடிய விதத்துல பயன்படுத்தினா தாராளமா பயன்படுத்திக்கலாம். அடுத்து இந்த மியூசிக் சேர் சம்பந்தமா சொல்றாங்கல்ல, அதுக்கு குர்ஆனுடைய வசனங்களை போட்டுவிட்டு மியூசிக் சேருக்கு பதிலா குர்ஆனுடைய வசனங்களை போடுறாங்கல்ல, அதுக்கு இதுக்கு பெரிய வித்தியாசம் இருக்குது. ஏன் வித்தியாசம் இருக்குதுன்னா, அது விளையாட்டுக்காக குர்ஆனுடைய வசனங்களை எல்லாம் கவனிக்கிற நிலையே கிடையாது. உள்ளங்கள் நடுநடுங்கிறான், ஈமான் அதிகரிக்குங்கிறான். ஒரு மொபைலை வச்சு பார்க்கிறாரு, கேட்கிறாரு, இந்த வசனத்தை கேட்கிறாரு, அந்த ஒரு வசனத்தை திரும்ப திரும்ப மனனம் செய்யக்கூடிய நிலைமை ஏற்படும், அதுல ஈமான் கூடும். இவங்க இது விளையாட்டுல பண்றாங்க, குர்ஆனுடைய வசனத்தை சிந்திக்கிற நிலையே கிடையாது. குர்ஆனுடைய வசனத்தை போட்டு நிறுத்துறாங்கன்னா அது முழுக்க முழுக்க விளையாட்டுக்கு தான் அந்த குர்ஆனுடைய வசனம் பயன்படுத்தப்படுது. குர்ஆனுடைய வசனம் எதுக்காக? சிந்திப்பதற்காக, அல்லாஹ்வினுடைய நம்பிக்கையை அதிகரிப்பதற்காக, அல்லாஹ்வை பயப்படுவதற்காக, அந்த அல்லாஹ்வுடைய வசனங்களை அல்லாஹ்னு சொல்லப்பட்டாலே உள்ளங்கள் நடுநடுங்குவதற்காக. இதுக்கு தான் குர்ஆன், விளையாடுறதுக்காக குர்ஆன் இல்ல. அப்ப இது நாம போன்ல ரிங்டோனாக பயன்படுத்தக்கூடிய விஷயத்துக்கு வித்தியாசம் இருக்கிறது. அதுவும் கூட நாம அதுக்குரிய மதிப்பு மரியாதையை கொடுத்து குர்ஆனுடைய வசனத்தை உதாசீனப்படுத்தாத அளவுக்கான இந்த குர்ஆனுடைய வசனங்களை ரிங்டோன்களாக பயன்படுத்திக்கலாம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.